Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths Chapter-2 exercise 2.4 question number 10 பார்க்கலாம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Write f of x equal to x square plus 5x plus 4 in completed square form. Okay, தமிழ்ல ஒருக்கா பார்த்திரலாம். f of x equal to x square plus 5x plus 4 ஐ வர்க்கங்களின் கூடுதலாக எழுதுக. கொடுத்திருக்க equation எழுதிக்கலாம். f of x equal to x square plus 5x plus 4. ஓகேமா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்ம் வர்க்கங்களின் கூடுதலாக எழுதணும்னா அதுக்கு கண்டிஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அது வந்து 1 இருக்கணும். ஈக்குவல் டு 1, மஸ்ட் பி 1 அல்லது 1. ஓகேமா, அதாவது கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்ம் எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக 1 தான் இருக்கணும். இப்போ ப்ராப்ளத்தை பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட வந்து நமக்கு 1 தான் இருக்குது. ஸோ நம்ம இதை நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் என்ன வரும்? எக்ஸ். ஓகே, எக்ஸ் தான் நமக்கு வரும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை 2. எக்ஸ் கிட்ட என்ன நம்பர் இருக்கோ அதை டிவைடட் பை 2ன்னு எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ் கிட்ட என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை வந்து டிவைடட் பை 2 நம்ம எடுக்க போகிறோம். தேர்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 1 ப்ளஸ் ஸ்டெப் 2. ஓகே, அதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்டெப் 1ல் வந்து எக்ஸ் கிடைச்சா இதில் ஒரு நம்பர் கிடைக்குமா, ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ண போகிறோம். அடுத்து மைனஸ். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. மைனஸ் இந்த செகண்ட் என்ன வந்துச்சோ அதுதான். ஓகேம்மா, செகண்ட் the whole square. புரிஞ்சுதா? இந்த செகண்ட்ல என்ன நம்பர் வருதோ அதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்கிறோம். அடுத்து பிளஸ் கான்ஸ்டன்ட். அவ்வளோதான். இந்த ஸ்டெப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷன் ஃபார்மில் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் மெத்தட் கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப் அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதே ஃபாலோ பண்ணுவோமா? ஓகே, கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். f of x equal to x square plus 5x plus 4. ஓகே, f of x அப்படியே இருக்கட்டு. ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? ரூட்டு எக்ஸ் ஸ்கொயர். அதாவது இதுக்கு நம்ம ரூட் எடுக்க போகிறோம். என்ன வரும்? ரூட் எடுத்தால் நமக்கு எக்ஸ் தான் வரும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ். ஓகே, ஸ்டெப் 2னா என்னது? எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை 2. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் யார்? 5 டிவைடட் பை 2. அடுத்து நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணியாச்சா? அடுத்து மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே என்ன நம்பர் வந்திருக்கோ அதுக்கு நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ண போகிறோம். 5/2 தி ஹோல் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் போட்டு கான்ஸ்டன்ட் 4 இல்லையம்மா, 4. இது நீங்கள் ப்ராக்கெட் போட்டுறாதீங்க, ப்ராக்கெட் போடக்கூடாது. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். f of x equal to x plus 5/2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னா 25 டிவைடட் பை 4 ப்ளஸ் 4. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது இவ்வளோ வந்து ஒரு டேர்ம். ப்ராக்கெட் போட்டுறாதீங்க, அப்புறம் மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ ப்ராக்கெட் போடக்கூடாது. ஓகேம்மா, அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒன்றா சால்வ் பண்ணணும். ஓகே, அப்போது f of x equal to x plus 5/2 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நம்ம வரும், இப்படி எடுத்துக்கலாமா? இந்த மைனஸுங்கிறது இந்த டேர்ம் கூட வரும். அப்போது மைனஸ் 25/4 ப்ளஸ் எல்சிஎம் 4ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ப்ளஸ் 16. கரெக்டாக? 25 மைனஸ் 25னா இதில் உள்ளது இப்படி எடுத்துக்கலாம். மைனஸ் 25 ப்ளஸ் 16 டிவைடட் பை 4. அப்போ f of x equal to, புரிஞ்சுதா? நம்ம எல்சிஎம் எடுத்துருக்கோம். 4 எடுத்துக்கிட்டோன்னா மைனஸ் 25 இங்கே தான் இருக்கும். இங்கே 4 4s 16. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5/2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 25 ப்ளஸ் 16னா 4 9 இல்லையம்மா, மைனஸ் 9/4. ஓகே, இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? f of x equal to மைனஸ் தானே வரும், x plus 5/2 the whole square minus 3/2 the whole square. எழுதலாமா? புரிஞ்சுதாம்மா? 3 ஸ்கொயர்னா 9, தட் இஸ் ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா நமக்கு 9 கிடைக்கும். 2 ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா நமக்கு 4 கிடைக்கும். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் மெத்தட்.